ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்க ஒரு சில கேள்விகளுக்கான விளக்கங்கள் தான். அதே மாதிரி என்னுடைய பதில் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எனக்கு தேங்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது தான் நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னுடைய வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கான சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் அதில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒருத்தரே கேட்குற இதுதான் நிறையா பேர் கேட்குறீங்க. அதாவது ப்ளவுஸ் அப்படின்னாவே ஓவரால் வர்ற டவுட்ஸ் தான். அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என்னென்ன டவுட்ஸ் வருதோ, சுடிதாராக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, மற்ற பாவாடை சட்டை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி ஒரு சில கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும். அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து தான் நான் தைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அதில் வர ப்ளவுஸ் வீடியோஸை ஃபாலோ பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இருந்தாலும் யோக் அளவு ப்ளவுஸில் பெருசாக இருக்குது. நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது என்னோடய ப்ளவுஸில் யோக் சின்னதாக இருக்குது. அதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது மேக்ஸிமம் என்னுடைய வீடியோஸில் எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரொசீஜர் படி கட்டிங் போடுவோம். அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதில் எப்படி கேட்குறாங்களோ அப்படியே வேணும்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே எடுக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி தான் எடுக்கிறீங்க. ஆனால் யோக்கினோட மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் எடுக்கிறதில்ல. அதாவது உள்பக்கமாக திருப்பி அந்த சைடில் எட்ஜில் எவ்வளோ யோக் உயரம் வருதோ அந்த அளவு ப்ளஸ் 1.5 இன்ச்சு வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் இருக்க உயரம் அதே மாதிரி வரும். அதே மாதிரி சைடில் நீங்கள் மார்க் பண்ணும்போது அந்த யோக்கினோட உயரம் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த யோக் பெருசாக வந்துடும். முன்பக்க யோக்கினோட உயரமும் சைடில் யோக்கினோட உயரமும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த அளவை அதில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் 1.5 இன்ச்சு வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி யோக் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்ஹோல் சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆம்ஹோல் சுருக்கம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் சுற்றி வர்றது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வர சுருக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றா கை பக்கம் வரும், இல்லாட்டினா உள்பக்கம் பாடி சைடு வரும். பாடி சைடு வர்றதும் சரி, கையினுடைய பகுதியில் வர்றதும் சரி, நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதையும் ஆம்ஹோல் ரவுண்டு கட் பண்ணுறதையும் டிபெண்ட் பண்ணி தான் வருது. நீங்கள் சரியான ஷோல்டர்னுடைய அளவு, அதாவது இப்போது 5.5 இன்ச்சு தான் ஒருத்தருக்கு ஷோல்டர் வருது அப்படின்னா நீங்கள் 6 இன்ச்சு வச்சிட்டிங்க அப்படின்னாலும் அந்த 1/2 இன்ச்சுக்கான துணி உங்களுக்கு சுருக்கமாக தான் வரும். அது கரெக்டாக ஷோல்டர் சைடில் ஃபிட் ஆகாது, கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி வரும். அப்போ அதை சார்ந்துள்ள அந்த 1/2 இன்ச்சு டோட்டலாகவே உங்களுக்கு ஷோல்டர் சைடு, அதாவது பாடி சைடில் உங்களுக்கு சுருக்கம் வரும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோல்டர்னுடைய அளவு கரெக்டாக வருதா, கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அடுத்தது செஸ்ட் ரவுண்டு டைட்டாக இருக்கா, அது டைட்டாக இருந்தாலும் முன்பக்கம் சுருக்கம் வரும். அதே மாதிரி கையினுடைய பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லீவுக்கு ஆம்ஹோல் போடும்போது ஆம்ஹோல் ரவுண்டு ரொம்ப பெருசாக இருந்துட்டாலும், அதாவது கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணாமல் ஆம்ஹோல் ரவுண்டு ரொம்ப பெருசாக இருந்துட்டாலும், அதே மாதிரி ஆம்ஹோலினுடைய உயரம் ஒரு சிலருக்கு நம்ம அதிகம் வைப்போம். ஏன்னா அவங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு பெருசாக இருக்கும்போது ஆம்ஹோலினுடைய உயரம் டெப்த்து அதிகமாக வைப்போம், ஆம்ஹோல் டெப்த்து. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஸ்லீவுக்கான ஒரு வளைவு கொடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட் கொண்டு போனோம் அப்படின்னா அந்த கைப்பகுதியில் வர்ற சுருக்கம் உங்களுக்கு குறையும். அப்போ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது, மேலே ஆம்ஹோல் நம்ம சின்னதாக ஆம்ஹோல், ஒரு சிலர் அந்த 5 இன்ச்சு 4.5 இன்ச்லேயே ஆம்ஹோல் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணும்போது மேக்ஸிமம் என்னாகும் அப்படின்னா நமக்கு ஃபிட்டிங் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னாலும் ஆம்ஹோல் உங்களுக்கு சுருக்கம் வராமல் இருக்கும். அதுவே நம்ம கீழே இறக்கி வெட்டும்போது அந்த போர்ஷனில் ஒரு வளைவு நம்ம கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுருக்கம் வராது.
முதல்ல செஸ்ட் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, கையினுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டு இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் வைக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஷோல்டர் அளவு மெயினாக பார்க்கணும். ஷோல்டர் கரெக்டாக வைக்கல அப்படி இறங்கி வருது அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து வரும். நீங்கள் இதை மூணையும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் ஆர்ம் ஹோலை சுற்றியுள்ள ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, செஸ்ட் ரவுண்டு, ஷோல்டர் அளவு இதை எல்லாத்தையுமே கரெக்டாக வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுருக்கம் வராது. அதை நீங்கள் பார்த்து அதை என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங்க்காக கிளாத்து விட்டு கட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது நான் சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து மெயினாக அந்த ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கெல்லாம் எதுக்குமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த ஜாயின் பண்ணுற போர்ஷனில் மட்டும் நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு, அதே மாதிரி ஸ்லீவுக்கு வந்து அதிகமாக வைக்கும்போது ஷோல்டர் சைடில் 1/2 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் கட் பண்ணுறதுக்காகலாம் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காகலாம் நீங்கள் எந்த இதுவுமே நீங்கள் விட தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 5.5 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறீங்க, ஒரு 10.5 இன்ச்சு ஸ்லீவ் லென்த் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம எப்பவும் சேர்த்துறது தான். ஷோல்டர் வந்து அந்த 5.5 இன்ச் அப்படியே தான் வைப்போம். ஸ்லீவ் மட்டும் 10.5 இன்ச்சு நமக்கு ரெடியாக வேணும்னா மேல் பக்கம் தைக்கிறதுக்காக கீழ்ப்பக்கம் ஸ்டிச்சிங்க்காக கொஞ்சம் கிளாத் விடுவோம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். எக்ஸ்ட்ராவாலாம் நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு எந்த இதுவும் விட வேண்டாம். அதே மாதிரி சைடில் செஸ்ட் ரவுண்டுக்கு 1.5 இன்ச்சும் ஸ்லீவில் வந்து ஆர்ம் ஹோலுக்கு கீழே 1.5 இன்ச்சும் விடுறது வந்து நம்ம சைடு ஜாயிண்ட்டுக்காக நம்ம விடுறது. அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ரவுண்ட் ஜாயிண்ட் போடும்போது ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதாவது சப்போஸ் செஸ்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஜாயிண்ட் ஸ்லீவுக்கு போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு செஸ்ட் வந்து இழுக்காது, பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட் போட்டிங்கன்னா முன்னாடி கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதில் இதுவும் ஒரு வழி. நீங்கள் ஆர்ம் ஹோலுக்காக ஸ்டிச்சிங்க்கெல்லாம் எந்த கிளாத்தும் விட தேவையில்லை. ஆல்ரெடி அதுலேயே எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே இருக்கும். நீங்கள் எப்பவும் போல் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். ஷோல்டர்லேயும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துலையுமே சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ நான் கடைசியாக சொன்ன அதே ஆன்சர் தான் இதுக்கும். நீங்கள் வைக்கிற மெஷர்மெண்ட்ஸில் வந்து அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த துணி அது எல்லாமே உங்களுக்கு வந்து அது ஒரு லூஸாக தான் ஃபார்ம் ஆகுமே ஒழிய வேறு. அதாவது கம்மியாக வச்சிட்டோம் அப்படின்னா இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வைக்கிற ஷோல்டர் அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா, செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நீங்கள் வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஷோல்டர் வந்து ஒரு கால்குலேஷன் வைக்கணும் அப்படின்னா தான் எல்லாருக்குமே வந்து அது எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் வைக்கிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த விஷயம் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராவாக துணி வந்து பேக் ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல், அண்டர் ஆர்ம் ஹோல் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல அப்படியே ஒரு சுருக்கம் வந்து ஒரு மடிப்பு மாதிரி எல்லாருக்குமே வரும். அப்போ மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது நம்ம ஷோல்டர் வைக்கிற அளவும் ஆர்ம் ஹோல் வைக்கிற அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அதாவது மேக்ஸிமம் நம்ம சொல்கிற கால்குலேஷன் தான். நீங்கள் வந்து ஒரு செஸ்ட் ரவுண்டை வந்து 8ஆக பிரிச்சுக்கிட்டு 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து ஆர்ம் ஹோல் உயரம் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் அளவு மேக்ஸிமம் பேருக்கு கரெக்டாக தான் வரும். ஒரு சிலருக்கு வந்து ஷோல்டர் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும். அப்போ அதே மாதிரி நீங்கள் அந்த பாக்ஸ் போடும்போது அந்த பாக்ஸினுடைய அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அடிக்கையினுடைய அளவு, அதாவது அண்டர் ஆர்ம் டெப்த் வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஷோல்டர் சைடு அது இறங்கிட்டே தான் போகும், இழுத்துட்டே தான் போகும். அதனால் ஸ்டிச்சிங்கில் வந்து எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதாவது செஸ்ட் ரவுண்டு அதை டிபெண்ட் பண்ணி ஆர்ம் ஹோல் ரவுண்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஷோல்டர் ஃபால் இது எல்லாமே. அதனால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பேசிக்கு, அதாவது பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து பேசிக்காக ஒரு மெஷர்மெண்ட்னா என்ன, அது எந்தெந்த இடத்துல எவ்வளோ வைக்கணும், இப்படி வச்சா இந்த ப்ளவுஸு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக தான் வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வரணும். நீங்கள் டவுட்லேயே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் வைக்கலாமா, கொஞ்சம் குறைச்சி வைக்கலாமா, இப்படி வச்சா சரியாக இருக்குமா, அதெல்லாமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் தான் கொண்டு போய் விடும். அதனால் எப்போவுமே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக தெளிவாக அதனுடைய எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவுட்புட் நீட்டாக தான் வரும். அதையும் மீறி நீங்கள் ஸ்டிச்சிங்கில் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வைக்கணும். அதாவது 1/2 இன்ச்சு தைக்கிற இடத்துல 1/2 இன்ச்சு தான் தைக்கணும், 1/4 இன்ச்சு தைக்கிற இடத்துல 1/4 இன்ச்சு தான் தைக்கணும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வைக்கும்போது
நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து அதுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக எந்த அளவும் விடுறதில்லை. ஆனால் டாட் மெஷர் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 வந்துச்சு அப்படின்னா 3.25 வைக்கிறோம். அப்போ அந்த 1/4 இன்ச் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங்காக விடுற சீம் அலவன்ஸ். அதை விட்டுட்டு அங்கே 1/2 இன்ச்சு நீங்கள் பிடிச்சி தைச்சிட்டிங்கன்னா முன்னாடி ஹூக் போட்டிங்கன்னா பத்தாம தான் போகும், இழுத்துட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த விஷயங்கள் பண்ணும்போதும் கரெக்டாக வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. அதனால் உங்களுடைய சுருக்கங்கள் வர்றதுக்கு காரணம் எக்ஸ்ட்ரா இருக்க அளவுகள் தான். அந்த அதிகமாக நீங்கள் வைக்கிற அந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எல்லாம் தான். அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. லாங் ஸ்லீவுக்கும் ஷார்ட் ஸ்லீவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? அது ஒரே அளவு தான். அதனுடைய அளவுகள் வந்து நம்ம வைக்கிறோமா, அந்த அடிக்கை அளவு ஒரே அளவு தான் வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு லாங் ஸ்லீவ் வைக்கும்போது தான் இந்த ஷோல்டர் ஃபால் வந்து நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு. ஷார்ட் ஸ்லீவ் வைக்கும்போது அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஷார்ட் ஸ்லீவ் வந்து நம்மளுடைய மேலே அந்த மசில்ஸோடு நின்றோம், கீழே வந்து நடுவில் வந்து பெண்டாக இருக்கும், கீழே வந்து டைட்டாக இருக்கும். அப்போ இந்த கீழே வந்து நீங்கள் கொடுக்குற அந்த டைட் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக அந்த இடத்துல போய் பிளேஸ் ஆகாது. அப்போது இந்த இடம் உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கை வந்து லூஸ் வச்சு தான் கொஞ்சம் கர்வ் பண்ணி தான் தைக்கணும். அது தவிர அடிக்கை அப்படிங்கும்போது அது வந்து அதே அளவு தான். நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்லீவுக்கு என்ன வைக்கிறீங்களோ அதே தான் லாங் ஸ்லீவுக்கும் வைக்கணும். ஏன்னா கையினுடைய ஸ்டிச்சிங் மட்டும்தான் மாறுமே ஒழிய நீளமெல்லாம் அதே தான். நீங்கள் போடுற கர்வ் லைன், அதாவது வளைவாக கொஞ்சம் அந்த ஆர்ம் ஹோலை ஒட்டி வளைவாக கொண்டு போய் ஸ்ட்ரைட் பண்ணி கீழே தகுந்த மாதிரி லூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் சுற்றி எந்த ஒரு சுருக்கமும் வராமல் அழகாக நீட்டாக வரும். அதனால் இதுக்கு பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஷார்ட் ஸ்லீவும் லாங் ஸ்லீவும் ஒரே மாதிரியே நம்ம கட் பண்ணோம்னா போதும். நார்மல் ப்ளவுஸுக்கும் லைனிங் ப்ளவுஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னாவே தெரியும், சிங்கிள் லேயர் தான். அதுவே லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா டபுள் லேயர். இப்போது ஃபுல் வாயில் ப்ளவுஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போட்டதுக்கு அப்புறமும் அது கரெக்டான ஃபிட்டிங் இல்லாத பட்சத்தில், அதாவது நெக்கு, ஆர்ம் ஹோல், ஷோல்டர் எல்லாமே கரெக்டான ஒரு ஃபிட்டிங் இல்லாத பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு அது எக்ஸ்பெண்ட் ஆகும். துணி வந்து இழுத்து அங்கங்கே லூஸ் கொடுக்கும், ஃப்ரண்ட் இறங்கும், பேக் மேலே ஏறும், ஷோல்டர் வந்து ஒரு மாதிரி வரும். இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதுவே லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா 2 லேயர் இருக்கிறனால உங்களுக்கு உள்ளே இருக்க கிளாத் வந்து காட்டன் கிளாத் வச்சுருக்கோம், இல்லை வேறு ஏதோ ஒரு மிக்சிங் மெட்டீரியல் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது 2 கிளாத் அப்படிங்கும்போது 2 லேயருங்கும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் நமக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்ம போடும்போது அதில் பெரிய வந்து இது எதுவும் வராது, இறங்கவோ அல்லது ஷோல்டர் வந்து இதாகவோ எதுவுமே செய்யாது, நீட்டாக அப்படியே இருக்கும். என்ன ஆகும்னா அந்த நம்மளுடைய உடம்புனுடைய அதாவது தண்ணி குடிக்கிறது, பசியாக இருக்கும்போது வயிறு வந்து ஒட்டி போய் இருக்கிறது, அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் பெருசாகுது, அந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஹூக்கை வந்து நம்ம லூஸ் டைட் பண்ணுவோமே ஒழிய மற்றபடி அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே வராது. ஆனால் நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது போடும்போது லூஸ் ஆகும். அப்போ இதை எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நார்மல் ப்ளவுஸுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் தைக்கும்போது எந்த ஒரு பெருசாக மிஸ்டேக்கு வராது. அதே சமயம் நீங்கள் வந்து 4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குற இடத்துல நீங்கள் 3 இன்ச்சு கொடுத்தா கூட போதும். அதுவே ரொம்ப உடம்பு பெருசாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 4 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. நார்மலாக லோ நெக் வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் 3 இன்ச்சு கொடுத்தா போதும். அதுவே லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக 4 இன்ச்சு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி சாதா ப்ளவுஸ் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணி நீங்கள் அளவு தைச்சாலும் மறுபடியும் உள்ளே வந்து, அதாவது கரெக்டான அளவு வச்சு தைச்சாலும் மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபிட்டிங்காக இருக்கும். ஆனால் நார்மல் லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதில் என்ன அளவு இருக்கோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு எச்சா வந்தால் தான் அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிற துணிக்கு என்ன பண்ணணும், டைட்டாக இருக்க துணிக்கு என்ன பண்ணணும், இது வந்து லைனிங் ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஒரு ப்ரொக்கேட் கிளாத்தாக இருக்கட்டும், அல்லது ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட மெட்டீரியலாக இருக்கட்டும், அல்லது இந்த சமிக்கி ஒர்க் வர்ற மாதிரி உள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து கேன்வாஸ் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான கிளாத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அதாவது வேறு வழி இல்லை, ஒரு பட்டு சாரி இதுக்கெல்லாமே இப்படி கிராண்டாக தான் போடணும் ப்ளவுஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு வந்து நெக்கை அடித்து திருப்புறது ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் இடுப்பு லூஸ் வச்சு போடுறது ஓகே, எக்ஸ்ட்ராவாக 2-3
நெக் சைடு எக்ஸ்ட்ரா ஒரு ஐ கட்டிக்கோங்க. கீழே லாஸ்ட் ஹூக்குக்கிட்டையும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐ கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கேன்வாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் தைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது. அது வாஷ் பண்ண அதுவே வந்து ஒரு மாதிரி கரைஞ்சி ஒரு மாதிரி போயிடும். அது வந்து ரொம்ப டிஸ்டர்பெல்லாம் ஆகாது. அதனால் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் அதை எடுத்துகிட்டு தான் தைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காத விஷயம். ஏன்னா அதுக்கே ஒரு நாள் போயிடும். அப்போ அது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துணி எதுக்குமே ஆகாத துணி மாதிரி தான் இருக்கும். மேடு பள்ளமா அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த கேன்வாஸ் மட்டும்தான் அதுக்கு கிரிப்பு. அதனால் அதை எடுத்துகிட்டு தான் தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா இப்போ நிறைய ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் வந்து அந்த மாதிரி வருது. அப்படி வர்றதுக்கு வந்து நீங்கள் அந்த கேன்வாஸ் உள்ளே வச்சே கூட நீங்கள் தைச்சிக்கலாம். லைனிங் மட்டும் ரொம்ப ஹெவியாக போடாமல் கொஞ்சம் லேஸாக வர மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்கு கூட அடித்து திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம். இதுக்கு வந்து லூஸ் வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு வைக்கணும். அதாவது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும். அதே நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா கொஞ்சம் நம்ம டைட் பண்ணி தான் தைக்கணும். அவ்வளோதான் இதுக்குள்ள வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.